ஹலோ மை லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் லவ் எபிசோட் 2 தான். எபிசோட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூவேஷன் புரியும். அவனோட இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வந்ததோடனுமே அந்த இடத்துல நீல பார்த்ததோடனுமே பயங்கரமா ஷாக் ஆகி நின்னதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை தான் காட்டுறாங்க. மேக்னெட் பேண்டோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நடக்க போறதுனால நீல் பயங்கர நர்வஸா இருக்கிறத மேட் பாத்துடுறான். நீல், நீ நர்வஸா இருக்கியா என்ன? கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு மேட் என்ன பண்றானா, அவனை சேர் பண்ற மாதிரி மைண்ட வச்சு கனெக்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்டை பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான சேர்ஃபுல்லான பர்சன். அதனாலதான் நெயில் இந்த மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா இருக்கான். மேட் போனதுக்கு அப்புறமா நெயில வச்சு டெபிட் பண்ணலாம்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றது, அவனால சோலோவா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மேட் தான் பக்கத்துல இல்லன்றத நினைச்சு நினைச்சு அவனுக்கு நர்வஸ் அதிகமாகி அதிக டைம் ஸ்டேஜ்லயே மயங்கெல்லாம் விழுந்திருக்கான். அதனாலதான் என்னமோ தெரியல, மேக்னெட் பேண்ட் அந்த அளவுக்கு ரீச் ஆகவே இல்ல. அப்படியே பிரசன்ட்ல காட்டினா என்ன பண்றானா, ரீஸ பார்க்க வந்துட்டான். நெயில் வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவனும் வரதான் போறான்னு சொல்லிட்டு இருக்கான் ரீஸ். அவர் வர போறாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கான் ஆமா, நீ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான் ரீஸ். ஆமா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா நெயில் அங்க வந்துடுறான். ரீஸ், இங்க பாரு, அடுத்த டைம் காலையிலே எனக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாது, என்னால முடியலன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா தான் இருக்கான். பைபிள்ளிக்கு பயங்கரமா ஆச்சரியமா போயிடுது. வெறிக்க வெறிக்க பாத்துட்டே இருக்கான். நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் சியோட கண்ணு முன்னாடி பிளாஷ் மாதிரி வந்து போக, குட்டி பையன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நெயில் கேட்க, உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமான்னு ரீஸ் கேட்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் விடு. கூட என்ன சேர்த்து வைக்க போறதா சொன்ன ரீஸ். அந்த பையன் வரலையா, லேட் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கான். நீல், இந்த பையன் தான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உட்காரு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சா அங்க நடக்கிற விஷயத்துக்கும் நீலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா நாங்க 2 ஆல்பம் சாங் பண்ணலாம்னு இருக்கோம். நீ போட்டிருக்க மியூசிக், நீலோட வாய்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா. இப்ப இருக்கிற தைவான்லயும் உங்களோட மியூசிக் அதிசயமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரீஸ். அதிசயமா? இவனா? குட்டி பையன், நீ ஹைஸ்கூல்ல தானே படிக்கிற, இவ்வளவு சின்ன வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு எதுக்காக நீ நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா நேல். ஆனா நீங்களும் உங்களோட கரியரை சின்ன வயசா இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க, கண்டிப்பா நீ எங்களோட ஃபேனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நேல். உங்களோட சாங்க நாங்க ஆல்ரெடி கேட்டு பார்த்துட்டோம், அதுல ஃபுல்லாவே மேக்னட்டோட ஷேடோ தான் இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன? நேல் அவனோட 19 வயசுலயே அவனோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். கேட்கவே சவுண்ட் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கைஸ், நான் கம்போஸ் பண்ணதை நீங்க கேட்டீங்களான்னு கேட்க, ஆமா, நீங்க புதுசா அங்க எழுத போறதா பேசிட்டு இருந்தீங்களேன்னு சொல்லிட்டு ரீஸ் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். நாங்க கேட்டோம், உனக்கு வயசு இருக்குது குட்டி பையன், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட கூச்சம் அதிகமா இருக்குது, ஓவர் ரேட்டடா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்கிட்ட திறமை இருக்குது, உன்கிட்ட கூச்சம் அதிகமா இருக்குது, அது இல்லாம உன்கிட்ட தைரியம் அதிகமா இல்லவே இல்ல. ஒருவேளை நீ என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன்கிட்ட கூச்சம் இருக்கவே கூடாது. ஆனா என்ன பண்றது, அது மட்டும்தான் உன்கிட்ட இருக்குது. நான் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நீல் சொல்ல, ஃபர்ஸ்ட் புது சாங்க பத்தி கேட்போம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துப்போம் ரீ சொல்ல. ரீ சொல்றத பத்தி எல்லாம் நீ நினைக்காத, ஏன்னா அவன் எப்பவுமே ஜெனினா தான் சொல்லுவான், நீ ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நெல் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு டிங் ஃபை தான் மெசேஜ் பண்ணிருக்கா. இங்க பாரு கிடு, ஸ்கூல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, கரெக்டா நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நெல் கிளம்பிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உனக்கு மியூசிக்னா என்னன்னு தெரியுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தல்ல, அந்த ஷூட் எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. சாரி மேனேஜர், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட என்னால ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நிஜமாவே உங்க கூட ஒர்க் பண்றதுக்காக நாங்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளீஸ், எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. நீல் சொன்னதை மனசுல எடுத்துக்காதீங்க, அவன் எப்பவுமே யதார்த்தமா மட்டும்தான் பேசுவான்னு சொல்லிட்டு இருக்கா ரீஸ். நான் மியூசிக்கை எனக்காக மட்டும்தான் பிளே பண்றேன், என்னோட தைரியத்தை காட்டுறதுக்காக கிடையாது. உங்களுக்கு ஏத்த நல்ல ஆளா கிடைப்பாங்க, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா வேகமா உள்ள வந்து ரீஸ் என்ன பண்றான்னா, உன்னோட நாக்க என்ன பூனை கடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். மேட் செத்து 3 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. மேட் இல்லாம சோலோவை டெபிட் பண்றதுக்காக நெயில் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அப்படியே அவனை பார்த்தா பயங்கரமா நர்வஸா இருக்கான். இவன் இந்த மாதிரி இருக்கும்போது ரீஸ் அங்க வந்து நீ நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். நெயில் என்ன பண்றான்னா, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது சடனா மயங்கி விழுந்துடுறான். நாட்கள் போயிட்டே இருக்குது, ஆனா என்ன பண்றது, மேட் இல்லாத ஸ்டேஜ்ல இவனால தனியா பர்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சு.
நீல் எப்பவுமே தன்னோட அண்ணன் கூடயே பெர்ஃபார்ம் பண்ணதுனால தனியா இருக்கிறதுனால பயங்கர நர்வஸா இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவான் போல. சீக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. அவனோட பர்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒருவேளை நீ பாடலன்னா நீ எப்படி சிங்கர் ஆக முடியும்னு கேட்டுட்டு இருக்கா ரீஸ். என்ன இப்படி நினைச்சிட்ட, என்னோட கிட்டார கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா நீல். இன்னொரு பக்கம் சீயை கட்டினா அடிச்சு புடிச்சு காலேஜுக்கு வந்துட்டான். சாரி சிஸ்டர், நான் கிளாஸ் ரூம்ல இருந்ததுனால சரியான டைமுக்கு வர முடியல. அதுவும் இல்லாம உங்களை பாக்குறதுக்கும் எனக்கு டைம் இல்ல. ப்ராஜெக்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். மேக்கப் போடாம இருக்கிறதுனால அவ்வளவு டிஃப்ரெண்டா தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்கா டிங்ஃபை. கிட்ட போய் உத்து பார்த்தாதான் தெரியுது, நேத்து நைட்டு சண்டை போட்டதே இந்த பொண்ணுக்காக தான். நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தானே வரீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, உங்களால என்னோட வேலையை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா டிங்ஃபை. ஆனா அது கிளியரா அவங்களோட தப்புன்னு தெரியுது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? உங்களோட பாஸ் கிட்ட நான் வேணும்னா பேசட்டுமா, இல்லன்னா நம்ம போலீஸ் கிட்ட போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, நான் ஆல்ரெடி இன்னொரு பார்ட் டைம் ஜாப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிங்ஃபை. சீனியர், இந்த கோர்ஸுக்காக நான் ரீட்ரை பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். சி, உன்னோட நேர்மையை பார்த்து நான் ஆடியே போயிட்டேன். அந்த இடத்துலயே நான் நின்னுட்டே இருக்கேன். ரிப்போர்ட்டை பத்தி கவலைப்படாத, உன்னோட பேரை நான் ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு ஓகே, நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கா. சி, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங்ல பில்டிங் பிராண்ட் பண்றத பத்தி பாப்போம். உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு பில்டிங் பிராண்ட் வேணுமா, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மியூசிக் பார் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லீங்க தான் சொல்லிட்டு இருக்கா. மியூசிக் பாரா, அப்படின்னா சூப்பர்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது போன் கால் வந்துருது. அட்டன் பண்ணி தான் பேசிட்டு இருக்க. என்னது, இந்த வாரம் வர முடியாதா, இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்தவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. டிங்ஃபைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த வீக்கெண்ட்ல நம்மளோட ப்ராஜெக்ட மேக்கப் பண்றதுக்காக ஒரு பேண்ட வர சொல்லி இருந்தேன். அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண போறனோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. பேண்டா, என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. சி, கரெக்டான டைமுக்கு அந்த பிராண்டோட மெம்பர்ஸ் வரலன்னா சத்தியமா முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட நோட்டை பார்த்தா மியூசிக் ரிலேட்டடான கோட் எழுதி வச்சிருக்கான். உன்னோட ஃப்ரெண்டு மியூசிக் பார் வச்சிருக்கிறதா நீ சொல்ற, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிங்ஃபை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலா டிங்ஃபை என்ன பண்றான்னா சி கூட்டிட்டு போய் மியூசிக் ரூம்ல விட்டுட்டா. அனி, இந்த பையன் மட்டும் கரெக்டா பண்ணலன்னா மியூசிக் பேண்டு கிட்ட தான் நீ இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா டிங்ஃபை. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு இருக்க ஆனி. இன்னொரு பக்கம் நெய்ல காட்டினா கிட்டாரை வச்சுக்கிட்டு பிளே பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீயை காட்டினா அவனும் அதே மாதிரி தான். சின்ன வயசுல நெயில் கூட இருந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. சீக்காக சின்ன வயசுல என்ன பாட்டை பாடினானோ அதே பாட்டை தான் நெயில் இப்பயும் ரீஸ் முன்னாடி பாடிட்டு இருக்கான். கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு நெயில் சொன்னது மட்டும்தான் சீயோட மைண்டுக்கு ஞாபகமா வருது. அதை நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் நெயில காட்டினா அவ்வளவு சூப்பரா பாடிட்டே இருக்கான். ஒரு பக்கம் காட்டினா நெயில் பாடுறான், அதுக்கேத்த மாதிரி இன்னொரு பக்கம் சி மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மாத்தி மாத்தி காட்டிட்டே இருக்கிறதுனால பயங்கர சூப்பரா இருக்குது. ஃபைனலா ரெண்டு பேருமே பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஐயோ, நான் தேடிட்டு இருந்த ஆளி நீ தான். உன்னால மியூசிக் பிளே பண்ணிட்டு பாடிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா டிங்ஃபை. நிஜமாவே எனக்கு பாட வரவே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சி, அப்படின்னா உனக்கு பாட தெரிஞ்சு யாராச்சும் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கா டிங்ஃபை. யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சி ஒரு மாதிரி அமைதியா நின்னுடுறான். இன்னொரு பக்கம் நெயில காட்டினா, பரவாயில்ல, நீ நல்லா தான் பிளே பண்ற, உன்கிட்ட இந்த அளவுக்கு கான்பிடென்ட் இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். நெயில் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. அம்மா, நீ எங்க போறேன்னு கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு பாடவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொன்னால அவங்கிட்ட தான் நான் போக போறேன்னு சொல்லிட்டு நெயில் அங்க இருந்து கிளம்பிட்டுறான். ரீஸுக்கு தான் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஒரு பக்கம் காலேஜ்ல காட்டினா சி அவனோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி யாருமே இல்ல. பிளாக் கலர் ஊடி போட்டுட்டு யாரோ ஃபாலோ பண்றாங்க. வேற யாரா இருக்கும், நீலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு லீங் பாருக்கு தான் போயிட்டு இருக்கான். அப்பயும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. ஆனா அவன் பின்னாடி யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லீங் தான் வந்துட்டு இருக்கான். டே எரும மாடு, ஏன்டா என்ன இந்த மாதிரி பயன்படுத்தின சைக்கோன்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். ஏசி, நான் கேட்க மறந்துட்டேன். அம்மன், நீ எக்கோ மியூசிக் சென்டருக்கு போயிருந்தல, எல்லாம் எப்படி போச்சு? நெயில பாத்தியா? அவர் கூட பிக்சர் எடுத்தியா? நீ வேற பயங்கரமா நர்வஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தே, நீ எப்படி பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான் லீயன். நான் அந்த ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சி என்ன பண்றான்னா அவனோட வேலையை மும்மாரமா கவனிச்சிட்டு இருக்கானா. இந்த ஜென்மத்துல இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு சொல்லிட்டு லீயங் புலம்பிட்டே இருக்கும்போது கரெக்டா நெயில் அங்க வந்து அமைதியா உக்காந்துக்கிட்டு, எனக்காக உன்னால ஒரு பாட்டு பாட முடியுமான்னு நெயில் கேட்க, ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க இன்னும் ஓபன் பண்ணவே இல்லைன்னு சி சொல்ல, அதுக்கு என்ன பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்னு நெயில் சொல்ல, நேத்து நீ பார்ல சி ப்ரொடெக்ட் பண்ண பையன் தானே, கரெக்டா நான் சொல்லிட்டேனான்னு கேட்டுட்டு இருக்கான் லீயங். அவரோட ப்ரொடெக்ஷனை யார் கேட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் சி. இந்த மியூசிக் பாரோட ஓனரே நான் தான், என் பேரு லீயங், உங்களை எப்படி நான் சொல்லி கூப்பிடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கான் லீயங். நெயில் சொல்லி கூப்பிட்டா அதுவே ஓகேன்னு தான் சொல்லிடுறான். நீலா, நிஜமாவே நீங்க நெயிலா?
மேக்னெட் பேண்டோட மெம்பரா நீங்க? பிக் சிங்கர், பிக் ஸ்டார் என்னோட கடைக்கு வந்திருக்கிறத நினைச்சா பெருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லியன். ஒரு காலத்துல பெரிய பாடகரா இருந்தாருன்னு சொல்லிட்டு சி என்ன பண்றான்னா மைக்ல சொல்லிடுறான். சி என்னதான் சுருக்கு சுருக்குன்னு பேசினாலுமே நீல் அது பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. சி அவனோட வேலையை செஞ்சுட்டே இருக்கான். நீல் என்ன பண்றான்னா அவனை வேடிக்கை பாக்குறத தான் பழப்ப வச்சிருக்கான். பிக் ஸ்டாருக்காக நான் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லியன் தான் அமைதியா இல்லாம அவனோட கடையில இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து ட்ரீட்டா வச்சிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப அக்லி ஆயிட்டதா சி சொன்னான். ஆனா என்னோட கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியவே இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ்ல எவ்வளவு ஹேண்ட்ஸம்னஸ் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. தேஜஸும் அப்படியே இருக்குது. விட்டா பொழுதன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பைபிள்ல ஏதேதோ பேசிட்டு இருக்கான். பாஸ் நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களோட ஸ்டேஜை நான் கடமை வாங்கிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கா நீல். நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய சிங்கர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா யாரால தான் ஏத்துக்க முடியாம இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அப்படியே நீல் சடனா என்ன பண்றான்னா பயங்கர சூப்பரா அவனோட கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு பாடவே ஆரம்பிச்சிட்டான். ஒரு சிலர் பாடும்போது அவங்களோட வாய்ஸுக்காகவே கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸை தான் நீல் வச்சிருக்கான். இவன் இவ்வளோ கியூட்டா பாடும்போது சி ஒரு மாதிரி பாக்குறான் பாருங்க. இவங்களோட பார்வை மோதிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.